விஜய் ஒரு தற்கூறிய அரசியல் பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னென்ன மாதிரிலாம் சலுகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லைனா ஓட்டு போட்டவங்க முழு கொண்டு பார்த்தா தற்கூறின்னு சொன்னாங்க இல்லையா, இப்ப பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கு? ஓட்டு போட்டெல்லாம் தற்கூரின்னு சொல்றாங்க. இப்ப ஓட்டு பாக்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்றீங்கன்னா, ஓட்டு போட்டெல்லாம் தற்கூரி. அப்போ முதியோர்கள் போட்டார்கள், அவர்கள் தற்கூரியா? அப்போ வந்து படிச்சவங்க போட்டாங்க, படிச்ச பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டாங்க, பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் நிறைய பேர் சம்மந்தப்பட்டவங்க போட்டிருக்காங்க, போலீஸ்காரங்க எல்லாம் எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க. அவங்களாம் இப்ப தற்கூரியா? ஓட்டு போட்டெல்லாம் இப்ப எல்லாருமே தற்கூரியா? சொல்லுங்க. ஓகே, கவர்ச்சி மூலியமா பாத்தீங்கன்னாக்கா ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? கவர்ச்சி மூலியமா ஓட்டு போட்டா கவர்ச்சி மூலியமா ஓட்டு போட்ட கவர்ச்சி மூலியமான்றது எதுவுமே இல்லையே. ஓட்டு போட்டு இவரு ஒரு வந்துரு புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுக்கல. இந்த ஆட்சியை வந்ததே இது பண்ணி நாட்டு மக்களுக்கு எதுவும் சரியா எதுவும் நல்ல திட்டங்கள் பண்ண முடியும் பண்றது சரியில்லைன்னு மக்களுக்கு யோசனை பண்ணி சிந்திச்சு செயல்பட்டு இப்ப புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நல்லது பண்ணுவான்ட்டு போட்டிருக்காங்க. நல்லதும் வாய்ப்பு கொடுத்து போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. இப்ப நல்லதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல முறையில தான் அந்த ஆட்சி பண்ணிடுது. இதெல்லாம் அதுதான் பிரச்சனை. அது ஓகே. சோபா கட்டல் ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி உங்க கருத்து என்ன? சோபா கட்ட ஆட்சியில்னா அது என்னத்துக்கு சொல்றாங்கன்னு ஒன்னே புரியல. அது என்னத்துக்கு அந்த வார்த்தை வந்தது, அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்க்க போகும்போது சோபா வந்துருச்சு, இறங்கிச்சேம. சோ அதனால அன்னில இருந்து விமர்சனம் பண்ணாரு. அவங்க ஆபீஸ்ல சோபா இல்லாம இருந்திருக்கலாம், உட்கார்ந்து ஏதோ சேர் கேரி ஏதோ வசதிகள் இல்லாம இருந்திருக்கலாம். அதனால சோபா வாங்கி போட்டு கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். அது அதுனா சோபா கட்டலாம், சோபா எல்லாம் கட்டுக்கிட்ட பணம் எடுத்துன்னு போயிருக்க முடியும். ஒன்னும் இல்ல. ஒரு ஆபீஸ் போறாங்க, இப்போ நம்ம கூட ஒரு எம்எல்ஏ பார்க்க போறோம், ஒரு பழம் வாங்கி போய் கொடுப்போம், ஒரு பொக்கே வாங்கி போய் கொடுப்போம், ஒரு சால்வ் வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி அவரு ஒரு பெரிய அண்ணன் தளபதி ஜோசப் அண்ணன், அதெல்லாம் அவரு ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஏதோ பொருள் இருந்திருக்காரு, சோபா ஒரு சேரு அது மாதிரி வாங்கி கொடுக்குறது, ஒரு பர்னிச்சர் வாங்கி தர தப்பு கிடையாது. அது சோபா கட்டல ஆட்சின்னு எப்படின்னு சொல்லுவாங்க. திமுகலாம் சொல்றாங்க இது ரியல் ஆட்சி கிடையாது, ரீல் ஆட்சி. இவங்க எல்லாருமே தினமும் ஒரு ரீல் போட்டுனே இருக்கிறாங்க. அப்ப அவங்க பண்றதெல்லாம் நல்லாச்சு, அவங்க பண்ணியிருந்தாங்களே இவ்வளவு நல்லாச்சியா? இருக்கிறவங்க எல்லாம் ஆளுங்களை வச்சுக்கின்னு பேசின்னு இது பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லாச்சியா? இது நடக்கிறத எடுத்து சொன்னா இது ரயில் ஆச்சு. இதே அவங்க பண்ணியிருந்தாங்க, அது நல்லா ஆச்சு. அது அவங்க இதுல எவ்வளவு வீடியோஸ் பாத்துறேன், எவ்வளவு ரீல்ஸ் பாத்துக்கிறேன், அதுல அவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்களா, அப்ப அது நல்லா ஆச்சு. அது ஓகே. தொடர்ச்சியா உதயநிதி கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிட்டு விஜய் பத்தி விமர்சனம் பண்ணி தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காரு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் விமர்சனம் பண்ணியிருக்காரு, சோபா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம். அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா வாழ்த்துட்டு வருவாங்க, இவங்க அங்க போயிட்டு ஒரு அரசியல் பேசுறது எப்படி பாக்குறீங்க? அரசியல் பேசுறது ஒரு பேசட்டும், என்ன சொல்றதுன்னா அவங்க ஆட்சி இப்போ இல்லாம ஆயிடுச்சுல. இப்போ தளபதி ஜோசப் ஆட்சி அவர் நடத்திட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி பேசுறவங்க அது மாதிரி தான் பேசுவாங்க. பேசுறதுனால ஒருத்தர் பேசதான் அவங்க மேல ஒன்றும் போயிட்டே இருப்பாங்க. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுறவங்க பேசின்னு போட்டோம், அதை பத்தி ஒன்றும் கவலைப்படுற மாதிரி எதுவும் ஒன்றும் இல்லை. அவரு என்ன அவர் வேலையா என்னவோ கரெக்டா அவர் செஞ்சுன்னா அவர் வழியில அவர் போயிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். ஓகேண்ணா. 2031 தேர்தலில் திமுக மீண்டும் ஜெயிக்கணும்னா அவங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? திமுக 2031 ஜெயிக்கணும்னு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க கம்முன்னு இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நாங்க எல்லாம் டோட்டலா எல்லாம் கதையை முடிச்சிருவோம். எல்லாமே மக்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்க அதுக்குள்ள பூர்த்தி பண்றோம். மக்கள் ஏதோ என்ன சொல்றது, அடுத்த கட்சி இன்னொரு கட்சி எதிர்கட்சிக்கு போடலாமான்ற யோசனையே வராது. எல்லாமே அங்க இந்த தளபதிக்கு தான் போட்டுருவாங்க, அது உறுதி. நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, அந்த கரூர்ல பிரச்சனை நடக்கும் போது விஜய் பார்த்தீங்கன்னா கைது பண்ணி உள்ள வச்சிருந்தனாக்கா, ஸோ அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலில் தான் இருந்திருப்பாரு, எம்எல்ஏவனு ஜெயிச்சிருக்க மாட்டாரு அந்த அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க இல்லையா, அதை பற்றி உங்க கருத்து என்னன்னா? அது அவர் யாரையும் போய் கத்தி எடுத்து கொலை பண்ணல, யாரையும் துணி வாயில கட்டி சாவடிக்கல, எல்லாம் இது பண்ணல. கூட்ட நெரிசல்ல அது சில பேர் மூச்சு திணறல் இதுவும் ஆனாங்க. அதை எப்படி உள்ள வைக்க முடியும்? நீ ஒரு கொலை முயற்சி பண்ண, நீ எதனா தப்பு பண்ணாதான் உன்னை ஜெயில எடுத்து வைப்பாங்க. அவர் எந்த ஒரு கொலையும் பண்ணலையே, எந்த ஒரு இதுவும் பண்ணலையே. உன் ஆட்சியில நீ கரெக்டான எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து கரெக்டான ஒரு இடத்த ஒதுக்கி நீ கொடுத்துருந்தீங்கன்னா எதுக்கு அந்த கரூர்ல கூட அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அவருக்கு ஒரு கரெக்டான தேவையான வசதிகளை கொடுத்து ஒரு கரெக்டான ஒரு இடத்த கொடுத்தாலும் ஃப்ரீயான இடத்த கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நெரிசல்ல நீ இடத்த கொடுத்துட்டு நீ பர்மிஷன் நீ ஃபர்ஸ்ட் நீ கொடுத்தது தப்பு, உன்னதான் தூக்கி உள்ள வைக்கணும். நீ ஒரு சிஎம் அந்த இடத்த உங்க ஆட்சியில சொல்ல அந்த இடத்த நீ கொடுத்துருக்க கூடாது. நெரிசல் அடின்னு தெரியும், அந்த நெரிசல்ல இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, நீ அந்த இடத்த எப்படி தேர்ந்தெடுத்து கரெக்டா ஒரு மீட்டிங் கூட ஒரு ஆளு கொடுப்ப நீ சொல்லு. நீ கொடுத்ததோடு தானே அந்த விபத்து நடந்தது, உன்னதான் தூக்கி உள்ள வைக்கணும். அந்த ஆட்சி யார் பண்ணிருந்தா அவங்களதான் தூக்கி உள்ள வைக்கணும். ஒருவேளை விஜய் அண்ணனை கைது பண்ணியிருந்தா என்ன மாதிரி சூழ்நிலை அப்ப நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரி சூழ்நிலை நிறைய பயங்கரமான கலவரம் நடந்திருக்கும்.
பிரச்சனைகள் அதிகமா உருவாயிருக்கும். அதுல அப்புறம் இன்னும் அது நிறைய உயிர்கள் இன்னும் அதிகமா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சில பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, அவர் வந்து நிறைய தொகுதியில போய் 15 தொகுதி போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா, 11 மாவட்டத்துல போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா. ஸோ 17 மாவட்டத்துல போக தெரியல, போகாமலே உள்ள கைது பண்ணியிருந்தாங்கனாக்கா வெளியே வந்த உடனே சும்மா உட்கார்ந்த தலைமை ஜெயிச்சிட்டு இருப்பாரு அப்படி சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி நினைக்கிறீங்க? அது உண்மைதான். எம்ஜிஆர் மாரி உட்காந்து ஜெயிச்சிட்டு இருப்பாரு. அவர் பண்ணியிருந்தா இன்னும் அவர் மேல மக்களுக்கு வந்து இன்னும் அதிகமான ஒரு பாசம் இன்னும் அதிகமா தான் வெறியாயிருக்குமே தவிர கம்மியா இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னும் அதிகமா தான் அவர் மேல பாசமா இருக்கும், இன்னும் அதிகமா வெறியாயிருப்போம். என்ன சொல்றது, எம்ஜிஆர் ஏதோ எமராத குண்டு பட்டுனே ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் உட்காந்து அங்க ஜெயிச்சிட்டு இருப்பாரு. இன்னும் அதிகமா தான் போட்டிருப்போம். ஏன்னா புதுசா வரவங்களை வந்து இவனுக்கு வானான்னு தடுக்க பிரச்சனை பண்ணி இவனுக்கு இது மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டு போட்டு இவனுக்கு இது மாதிரி பண்ணிட்டானுங்க, அரெஸ்ட் பண்ண வச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அவருக்கு மேல எங்களுக்கு அதிகமான நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமான ஓட்டுகள் நிறைய பேர் போட்டு இருப்பாங்க. இன்னும் அதிகமா எந்த ஒரு சீட்டை வந்து எந்த கட்சியும் கூட்டணி இல்லாம ஒரே கட்சியா இருந்து தமிழக வெற்றி கழகமே ஜெயிச்சிருக்கோம் எல்லா கட்சியும்.